Peacemakers of Christo. உன் எதிர்காலம் என்னவென்று அறியாமல் புரியாமல் தவிக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனத்துல, அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கருணையுள்ள தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் ஞானம் மிக்கவர் சுவாமி, ஞாபக சக்தி உடையவர் ஆண்டவரே. என்னுடைய மைண்ட்ல என்ன இருக்குது, என்னுடைய கண்ணுல என்ன பார்க்கிறேன், என்னுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு, என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம், என் வயிற்றுக்குள்ள என்ன சாப்பாடு இருக்கிறது என்று நீர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, என் பிறப்பை அறிந்தவர், என்னுடைய இறப்பை அறிந்தவர் நீர் ஒருவர் தான் ஐயா. என்னுடைய தொடக்கத்தையும் முடிவையும் எழுதி வைத்திருக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஐயா. நான் ஆண்டவரே இந்த நேரிலே அப்பா மூளை இல்லாதவனாக, முட்டாளாக, அறிவு இல்லாதவனாக, ஆண்டவரே படபட ஆசை உடையவனாக நான் வாழ்ந்து விட்டேன் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே அத்தி மரத்தை பற்றி சொன்னீரே ஆண்டவரே, அது கோடை காலத்தில் தான் துளிர்ந்து இலைகள் விட்டு தளர்ந்து வரும் என்பதை கூறினீரே ஆண்டவரே. ஆமப்பா ஆண்டவரே, இந்த கோடை காலம் என்னுடையது ஆண்டவரே. அப்பா, நீர் இல்லாமல் இருக்கிறேன், ஜீவன் இல்லாமல் இருக்கிறேன், உசுறு இல்லாமல் இருக்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, காசு இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, வீட்டுல சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்ல ஆண்டவரே, வேலை செய்தால் ஆண்டவரே காசு கிடைக்கல ஆண்டவரே, வரவேண்டிய காசு வல்லப்பா ஆண்டவரே, வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் இழந்துட்டு என்னுடைய காலமே கோடை காலமாக, வறண்ட காலமாக, தண்ணீர் இல்லாத காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயா. இந்த வாழ்க்கையில் ஒரு ருசி பசி இல்ல ஆண்டவரே. அப்பா, பயங்கர போர் இருக்கிறது, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று யோசிச்சு ஆண்டவரே படுத்து தூங்குகிறேன் ஆண்டவரே. என் தெய்வீக கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையாக இருக்கிறது ஐயா. இந்த வாழ்க்கையில தண்ணீர் இல்லையா, ஜீவன் இல்ல சுவாமி. அப்பா தெய்வமே, என் கணவனால் என் வாழ்க்கை வறண்டது ஆண்டவரே, என்னுடைய மனைவியினால் என் வாழ்க்கை வறண்டது சுவாமி, என் மகனால் என் வாழ்க்கை வறண்டது, என்னுடைய மகளால் என் வாழ்க்கை வறண்டது, என் அண்ணன் தம்பிகளால் என் வாழ்க்கை கெட்டது வறண்டது ஆண்டவரே, என்னுடைய அக்கா தங்கைகளால் என் வாழ்க்கை கெட்டது வறண்டது ஆண்டவரே. ஏசப்பா, எங்க அம்மா அப்பா கொஞ்சம் உஷாராக வாழ்ந்திருந்தாங்கன்னா அருமையா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் வறண்டதுக்கு காரணமே எங்க அம்மா அப்பா தான் ஆண்டவரே. ஏசப்பா, நான் எவ்வளவோ சொன்னேன், என் புள்ள கேட்கல, இன்னைக்கு என் வாழ்க்கை வறண்டது என்னுடைய பிள்ளைகளால் தான் சுவாமி. ஏசப்பா, இந்த பூமி காஞ்ச பூமியா இருக்குது, என் வீடு காஞ்சு போய் கிடக்குது, வறண்டு போய் இருக்கிறது, துக்கத்தோட இருக்கிறது, கண்ணீரோட இருக்கிறது, அவமானத்தோட இருக்கிறது, நோயோட இருக்கிறது ஆண்டவரே. என் வாழ்க்கை வறண்டு போச்சு சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, அந்த அத்திமரம் துளிர்ந்து தளர்ந்து இலைகளை விட்டது ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க காஞ்ச மரமா கிடக்கிறோம் ஆண்டவரே, வாழ்க்கை இல்லாம இருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நோயை பார்த்தா கஷ்டம் ஆண்டவரே. அப்பா, குடும்ப வாழ்க்கையை பார்த்தா கஷ்டம் ஆண்டவரே, வருமானத்தை பார்த்தா கஷ்டம் ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்காம வாழ்றத பார்த்தா கஷ்டம் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த வறண்ட வாழ்க்கை எனக்கு ஏன்பா கொடுத்தீங்க? வீடெல்லாம் பழசா போச்சப்பா, ஒழுவுது ஆண்டவரே, வீடு கூட இல்ல சுவாமி. ஆண்டவரே, ஒரு பைக் வாங்கலான்னு பார்த்தா அது கூட முடியல அப்பா. இயேசுவே, சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவு வச்சுட்டே போதும் ஆண்டவரே, தேவையில்லாத செலவு வருது ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் மீது கருணை கொள்ள உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்டு கொண்டு இருக்கிறது ஐயா. மகன்கள் வாழ்க்கை வறண்டு போச்சு ஆண்டவரே. அப்பா, அவன் வாழ்க்கையில இனிமேல் முன்னேறவே மாட்டான் என்று இந்த உலகம் சமூகம் சொல்லிவிட்டது ஆண்டவரே. என்னுடைய மகள் வாழ்க்கை வறண்டு போச்சு, இன்னைக்கு விதவையா நிக்கிறா, கணவனால் கைவிடப்பட்டவளாக நிக்கிறா, குழந்தை இல்லாம நிக்கிறா ஆண்டவரே. இயேசுவே, கடனாளியா நிக்கிறா ஆண்டவரே. ஐயோ, என் பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு பார்த்தா ஒண்ணுமே முடியலையா ஆண்டவரே.
என்னாலையும் முடியலையப்பா. நான் என் பிள்ளைக்கு பாப்பேனா, என்ன பாப்பேனா, படுத்து கிடக்கிற என் புருஷனை பாப்பேனா, தெய்வமே ஒண்ணுமே புரியலையப்பா. ஆண்டவரே என் மீது மனமிறங்குங்க என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை பாருங்க ஐயா. இந்த வாழ்க்கை, அந்த முள்ள மகளுடைய வாழ்க்கை அப்பா காஞ்சி போச்சு ஆண்டவரே. அப்பா பட்ட மரமா மாறிட்டாங்களே தெய்வமே, நான் பட்ட மரமா மாறிட்டேனே ஐயா. செத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே ஐயா. ஐயா என்னால நடக்க முடியலையே, என்னால பேச முடியலையே, என்னால சாப்பிட முடியலையே, மருந்து சாப்பிட முடியலையே அப்பா. எனக்கு கேன்சர் வியாதிப்பா ஆண்டவரே. என் யூட்ரஸ் பிரச்சனைப்பா. என் கை கால்லாம் விட்டு போதுப்பா, தேஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களேயா ஆண்டவரே. என்னுடைய இருதயத்துல பயங்கர அடைப்புகள் ஐயா. ஆமாப்பா, ஆஸ்பத்திரி போக கூட காசு இல்லப்பா. என் வாழ்க்கை பட்ட மரமா போச்சு ஆண்டவரே. அப்பா நான் இன்னைக்கு பட்டு கொண்டு இருக்கிறேன் ஐயா ஆண்டவரே, காஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஐயா. என் குடும்பத்தை பார்த்தா ஐயோ பாதாளத்தில் விழ போதே, ஐயோ என் மகன் விழ போறானே, ஐயோ என் மக விழ போறாளே என்று கண்ணீர் விடுகிற பெற்றோர்களை பாருங்கப்பா. தாயுடைய கதறலை பாருங்க ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே வாங்கப்பா. நாங்க குழிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே. ஐயோ நாங்க காஞ்சி போயிறதுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே. நாங்க பட்டு போறதுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே. வந்து உம்முடைய தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. தாகமா இருக்கிறேன் ஐயா. இயேசுவே பரலோக தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. இயேசுவே வாங்க ஐயா. உன் பிள்ளைகள் உன் மீது தாகமா இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர்களை தொடங்க ஐயா. இயேசுவே இந்த பிள்ளைகள் காஞ்சு போக கூடாது சுவாமி. இந்த பிள்ளைகள் வாழணும் ஐயா. இந்த பிள்ளைகள் வாழணும் சுவாமி. இயேசுவே வாழ்க்கையை கொடுங்க, அருளை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஒற்றுமையை கொடுங்க. கணவன் மனை சேர்ந்து வாழட்டும் அப்பா. கர்ப்பப்பையிலே தண்ணீர் ஊற்றப்படட்டும், கணவனிலே தண்ணீர் ஊற்றப்படட்டும், மனைவியில தண்ணீர் ஊற்றப்படட்டும். ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க ஆண்டவரே. உற்சாக தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. மன்னிக்கிற தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. வாழ்வோடுக்கும் தண்ணீரை ஊற்றுங்க என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணி
மணிக்கு, மதியம் 3லிருந்து 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல, கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.